வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் யமுனாஸ் எஃப்எம் மனசின் அலைவரிசை. இன்று நாம் பார்க்கப் போவது தமிழின் வீரக்கவிஞர், சுதந்திரத்தின் சுடர்விளக்கு, மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவர்களின் உண்மை வாழ்க்கை வரலாறு. எட்டயபுரம் என்ற சிறிய ஊரில் பிறந்த சிறுவன் சுப்பிரமணியன் சிறு வயதிலேயே கவிதை எழுதும் திறமையால் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். அவரின் அறிவையும் பேச்சு திறமையையும் கண்டு அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அந்த காலத்தில் நாடு ஆங்கிலேயர்களின் அடிமைத்தனத்தில் இருந்தது. ஆனால் பாரதியார் பயப்படவில்லை. அச்சமில்லை, அச்சமில்லை என்று பாடி மக்களின் உள்ளத்தில் தைரியத்தை விதைத்தார். பெண்கள் கல்வி கற்க வேண்டும், சாதி பேதம் ஒழிய வேண்டும், அனைவரும் சமம் என்ற எண்ணத்தை மக்களிடம் கொண்டு வந்தார். அவர் எழுதிய ஒவ்வொரு வரியும் புரட்சியின் குரலாய் மாறியது. ஆங்கிலேய அரசை எதிர்த்து எழுதியதால் பல துன்பங்களையும் வறுமையையும் சந்தித்தார். ஒரு கட்டத்தில் புதுச்சேரிக்கு சென்று மறைந்து வாழ்ந்தார். ஆனால் எந்த கஷ்டமும் அவரது எழுத்தை நிறுத்தவில்லை. பாரதியார் பாடல்கள் இன்று வரை உயிருடன் இருக்கின்றன. அவர் எழுதிய வரிகள் இன்றும் இளைஞர்களுக்கு தைரியம் தருகின்றன. தமிழை நேசிக்கவும், சுதந்திரமாக சிந்திக்கவும், மனிதரை மனிதராக மதிக்கவும் அவர் கற்றுக் கொடுத்தார். ஒரு மனிதன் வாழ்ந்த நாட்கள் முக்கியமல்ல, அவர் விட்டு சென்ற எண்ணங்கள் தான் முக்கியம் என்பதை பாரதியார் தனது வாழ்க்கையால் நிரூபித்தார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களின் கவிதைகள் வெறும் வரிகள் அல்ல. அவை தைரியத்தையும் சுதந்திரத்தையும் மனிதநேயத்தையும் கற்றுத்தரும் பொக்கிஷங்கள். பாரதியாரின் பிரபலமான கவிதை அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. விளக்கம்: இந்த கவிதையில் பாரதியார் சொல்ல வருவது, வாழ்க்கையில் எத்தனை பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் பயம் கொள்ளக்கூடாது என்பதுதான். வானமே நம்மேல் விழுந்தாலும் கூட மனிதன் தன்னம்பிக்கையுடன் நிற்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். பயம் மனிதனை பலவீனமாக்கும், ஆனால் தைரியம் மனிதனை உயர்த்தும். இந்த கவிதை சுதந்திர போராட்ட காலத்தில் மக்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை அளித்தது. ஆங்கிலேயர்களை பார்த்து பயந்திருந்த மக்களிடம் தைரியமாக எழுந்து நில் என்று சொன்ன குரல்தான் இந்த பாடல். இன்றும் பள்ளிகளில், மேடைகளில் மக்கள் தைரியம் பெற இந்த கவிதை பாடப்படுகிறது. அதனால்தான் பாரதியார் கவிதைகள் காலம் கடந்தும் உயிருடன் இருக்கின்றன. தைரியம் கொண்ட மனசு தோல்வியை கூட வெற்றியாக மாற்றிவிடும். இது உங்கள் யமுனாஸ் எஃப்எம் மனசின் அலைவரிசை.